கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்தும் மக்களவைத் தேர்தலில் மதுரையில் அதிமுக தோல்வி அடைந்தது எப்படி என செல்லூர் ராஜுவிடம் எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை அடுக்க அதற்கு அவர் பதிலெதுவும் கூறாமல் அமைதியாக நின்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் தலைமையிடம் தன்னை சிக்க வைத்த நிர்வாகியை செல்லூர் ராஜு சரமாரியாக திட்டியதாக ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியை கூட பெறாமல் படுதோல்வியை சந்தித்தது. எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்தது முதல் பல தோல்விகளை சந்தித்து வருவது அரசியல் வட்டாரத்திலும் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் அடைந்த தோல்விக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி செய்வது என கட்சியின் முன்னணி நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி ஏரியா வாரியாக தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் மதுரை தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதுரை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு, மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா, டாக்டர் சரவணன் உள்ளிட்டோர் அதில் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கியதுமே தேர்தலில் தோல்வியடைந்த மதுரை வேட்பாளர் சரவணனுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறினார். தானும் தேர்தலில் தோல்விகளை சந்தித்துள்ளதாக கூறிய அவர் மனம் தளர வேண்டாம் என்றார். தனக்காக உழைத்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுக்கு சரவணன் சிரித்துக்கொண்டே நன்றி தெரிவித்து பேசினார். ஆனால் அதன் பின்னர்தான் ஆலோசனை கூட்டம் சற்றே ஆக்ரோஷ கூட்டமாக மாறியது. காரணம், எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த அடுக்கடுக்கான கேள்விகள். குறிப்பாக அதிமுக ஆட்சியில் மதுரை மாவட்டத்திற்கு கேட்கும் திட்டங்கள் அனைத்தையும் செய்து கொடுத்தேன். 8000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பல திட்டங்களை கொண்டு வந்தேன். ஆனால் ஏன் உங்களால் வாக்கு வாங்கி தர முடியவில்லை என செல்லூர் ராஜுவிடம் எடப்பாடி பழனிசாமி சரமாரியாக கேள்விகளை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியாக கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக அவரின் கேள்விக்கு பதில் எதுவும் கூறாமல் செல்லூர் ராஜு உள்ளிட்ட நிர்வாகிகள் மௌனம் காத்தனர். தேர்தலில் நன்றாகத்தான் பணியாற்றினோம், ஆனால் தோற்றுவிட்டோம், அதற்காக மன்னித்து விடுங்கள் என எடப்பாடி பழனிசாமியிடம் ராஜன் செல்லப்பா வருத்தம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. கடைசியில் வரும் தேர்தலில் கடுமையாக உழைத்து வெற்றியை தேடித்தர வேண்டுமென நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரை கூறி கூட்டத்தை முடித்துள்ளார். இதனிடையே தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியிடம் புகார் அளித்ததாக கூறப்படும் ராமசுப்பிரமணியன் என்ற அதிமுக தொண்டரை செல்லூர் ராஜு செல்போனில் ஆபாச வார்த்தைகளால் கடுமையாக திட்டியதாக ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. மதுரையில் சரவணன் தோற்றதற்கு செல்லூர் ராஜுவின் உட்கட்சி அரசியல்தான் காரணம் எனவும் அவரை மாற்ற வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமியிடம் ராமசுப்பிரமணியன் கடந்த வாரம் பற்ற வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கட்சிக்காரனுக்கு தெரியும்டா, கட்சி வேலை பாக்குறப்ப சொல்லிருக்கணும், இங்க வராதீங்க, நீங்க அங்க திருப்பரங்குன்றத்துல பாருங்கன்னு. இங்க வந்து வேலை பார்த்தேன். என்னைக்கு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்னடா நீங்க வந்து வேலை பார்த்தீங்க? நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு பகுதிக்கு வந்தேடா. எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து கவுண்டிங் எதுக்குடா கூப்பிடணும்? மதுரை தோல்வியால் ஏற்கனவே பல்வேறு கேள்விகளுக்கு ஆளாகியுள்ள செல்லூர் ராஜு இந்த ஆடியோ விவகாரத்தால் புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார்.